எல்லாமே பூசி மழுவி என்ன பண்ண போறோன்றத வந்து கிளியராகவே சொல்லாம இவர்களையும் எதிர்ப்போம் அவர்களையும் எதிர்ப்போம் இன்னும் பாயாசம் இன்னும் பேசுறாருல தவிர ஹிந்தி எதிர்க்கிறேன் நானுன்னு சொல்லி வாய் வரல. இல்ல வந்து இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்காக நான் உட்கார்றேன்னு சொல்லி வாய் வரல. டீலிமிட்டேஷன்லயே போய் எம்பிஸ்லாம் பொம்மைகளா தான் உட்காந்து அலங்கார பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் ஊர்ல இல்லாத ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து அவங்க எல்லாம் வந்து அவங்க வடை சுட்ட கதையெல்லாம் வடநாட்டிலேயே ரொம்ப பிரபலம். அப்ப இங்க வந்து வடை சுடும் போது நமக்கு அது வந்து பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட்டும் தேவையில்லை, நடக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த சித்தாந்தம் என்ன வேலை செஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் காரணம் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அது உண்மையும் கூட. அதை நீங்க அவமதிக்கும் பொழுது நீங்க யாருன்றதையும் பார்ப்பாங்க. ஜாதியை பத்தி என்னன்னு சொல்ல மாட்டாங்க, வறுமையை பத்தி என்னன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சிங்கிள் ஃபிகரை வச்சு அவருடைய பாப்புலாரிட்டியை வச்சு உருவாக்குவாங்க. ஆனா அந்த மாதிரி பாப்புலிஸ்ட் கட்சியெல்லாம் என்னைக்குமே வந்து ரொம்ப நாள் வந்ததா சரித்திரமே கிடையாது. அதை நம்பி போனவங்களும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஆப்பை நம்பி போனவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருக்கு நிலைமை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். வணக்கம். வணக்கம் தேவா சார். லாஸ்ட் டைம் பார்த்தப்போ கண்டஸ்டண்டா உங்களை பார்த்தேன். இந்த முறை உங்களை பார்க்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பார்க்குறேன். குறிப்பாக ஒரு ஹையஸ்ட் மெஜாரிட்டியில் வின் பண்ண நபர் நீங்க. கிட்டத்தட்ட 5,20,000 வாக்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு மக்களினுடைய அபிமானத்தை பெற்று நீங்க நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கீங்க. நீங்க கூட அவ்வளோ பாசிட்டிவா இல்லை. லாஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது கூட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னதான் கேட்டீங்க. எப்படி சார் நடந்துட்டு இருக்கு கலர்லாம் என்னன்னு கேட்கும்போது இவ்வளவு பெரிய மார்ஜின்ல மக்கள் உங்களை தேர்வு செஞ்சு அமைச்சிருக்காங்க. பீயிங் அ பார்லிமெண்டேரியன் எப்படி இருக்கு உங்களுடைய பயணம் அப்படின்றது? முதல்ல நம்ம பார்த்து கொஞ்ச நாள் ஆகுது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அதாவது 5,72,000 வாக்கு வித்தியாசம்ன்றது வந்து மக்கள் என் மீது வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கையும் தமிழக மக்களுடைய அரசியல் தெளிவையும் தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே அரசியலாக ரொம்ப நிறைய விஷயங்கள்ல நம்மளே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால அது வந்து எனக்கு நான் வாங்கின ஓட்டா பார்க்கல, மக்கள் எனக்கு அளித்த அந்த சித்தாந்தத்துக்கும் அந்த ஒரு கொள்கைக்கும் கொடுத்த ஓட்டா தான் பார்க்குறேன். ரெண்டாவது என் மேலே நிறைய ஹோப் வச்சுருக்காங்க, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்ட்டு. அது மாதிரி அவ்வளோ ஒரு ஓட்டும் பொறுப்பாக தான் எனக்கு தெரியுது. பீயிங் அ பார்லிமெண்டேரியன், அஃப்கோர்ஸ் வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு பெரிய இடம். யாருமே என்னுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம பையன் ஒருத்தன் பார்லிமெண்ட் போவான்ட்டு. ஆனால் போகிற வரைக்கும் தான் அப்படி இருந்தது. போன அப்புறம் வந்து எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய இடமா தெரியல. நம்ம ரொம்ப அப்படின்னு பேசின ஆளுங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஆட்களாக தான் தெரியுறாங்க. அதனால அங்கே என்னுடைய குரல் வந்து யாருக்காக ஒலிக்கணும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன். அது ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்குறேன். அதாவது சில குரல்கள் வந்து அங்கே ஒலிக்காமலே இருக்கும் பொழுது அவர்களுக்காக அங்கே குரல் எழுப்புவதற்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடைச்சதுன்னு நான் பார்க்குறேன். இன்னும் கூட அதை நிறைய கற்றுக்கணும். அது உள்ள எப்படி எங்கே பேசணும், எப்படி சான்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. அதுவும் பாஜகவை எதிர்த்து அங்கே வந்து பார்லிமெண்டரியனாக இருப்பது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா சேலஞ்சு. அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து அவங்களுடைய அரசாங்கத்துக்குள்ளேயே வேலை செஞ்சு அவங்களுக்கு எதிர்த்தாப்புல வெளியே வந்தவங்கன்னா மார்க் பண்ணி வச்சிருவாங்க. முதல்ல அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் நடக்க பார்ப்போம். பார்லிமெண்ட் நீங்க போறது சும்மா தான் பேசுறோம். இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழையதை பத்தி தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ரைஸ் ஆயிருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு அதுல ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கு. அந்த ஃபைட்ல தமிழக முதல்வர் அதை தொடர்ச்சியாக முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா டீலிமிட்டேஷன் அப்படின்றத நிறைய எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. டெய்லி அறிக்கை வருது, அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு, இப்படி நிறைய நடந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து கிரவுண்ட்ல மக்கள் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்களுக்கும் தங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற உணர்வுல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம்னா, டீலிமிட்டேஷன்றது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றது மக்களுக்கு புரியாம இருக்கும்ன்ற கேள்வி எனக்கு எழுது. ஸோ ரொம்ப ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி புரிஞ்சுக்கலாம் டீலிமிட்டேஷன்னா என்ன, இந்த டிஃபரன்ஸ் எப்படி பார்க்கலாம், அந்த டிஸ்டன்ஸ்? கண்டிப்பா இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த டீலிமிட்டேஷனுக்கு இருக்கிற வரலாறுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு அது தெரிஞ்சிடும். நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எல்லா சென்சஸ்க்கு அப்புறமும் ஒரு டீலிமிட்டேஷன் நடக்கணும் அப்படின்றது ஒரு குறிப்பாக இருக்கு. 76ன்னு நினைக்கிறேன் டேட், எனக்கு தெரியாது. 76ல் கடைசியாக 71 சென்சஸ் நடத்தப்போ 76ல் டீலிமிட்டேஷன் பண்ணும் பொழுது இப்படி மக்கள் தொகையை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணோம்னா அப்பவே சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு வழியை வகுக்காது. அதனால இது பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு இன்சென்டிவா இருக்க போகுது.
அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த மக்கள் தொகை மேல வந்து நம்ம பண்ணக்கூடாது, இந்த நம்பரை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம்னு அப்பவே முடிவெடுத்து 21 வரைக்கும் அதை ஃப்ரீஸ் 2001 வரைக்கும் அதை ஃப்ரீஸ் பண்ணாங்க. 2001 சென்சஸ் நடந்ததுக்கப்புறம் 2002வது வருஷத்துல டீலிமிட்டேஷன் பண்ணணும் வரும்பொழுது அப்பவும் இந்த பிரச்சனை தீர்ந்த பாடையா இல்லை. அதனால கண்டிப்பா இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவும் 76ல இந்த முடிவு எடுத்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு கிடையாது இது. அப்போ 76ல இருந்து நீங்க பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து நார்த்லயும் சவுத்லயும் நீங்க அன்னைக்கு இருந்த பாப்புலேஷனுக்கே நீங்க வந்து இது சரியில்லைன்றது ஒரு முடிவு அரசியல் நம்மளுடைய பார்லிமெண்ட் எடுத்து. ஆனா கான்ஸ்டிடியூஷன் தான் டீலிமிட்டேஷன்ன்ற விஷயத்தையும் கொண்டு வருது. ஓகே, ஆனா அது பண்ண அப்படி பண்ணக்கூடாது, பண்ணா அது சரியா வராதுன்றது அன்னைக்கே புரிஞ்சிருச்சுன்ற நான். இன்னைக்கு புரிஞ்ச விஷயம் கிடையாது. இப்ப 26 50 வருஷத்துக்கு முன்னாடியே புரிஞ்சிருச்சு அது. ஆனா அந்த பாப்புலேஷனை வந்து ஒருவேளை சீரமைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனா அது இன்னும் சீரமைமையா தான் இருக்கு. நார்த் சவுத்தும் பயங்கர டிவிஷன்ல தான் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல பண்ணோம்னா இன்னும் அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப விபரீதமா போகும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து அன்னைக்கே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்பரை வச்சுட்டு பண்ண முடியாது தான். அது வந்து பண்ணக்கூடாதும் கூட, பண்ண முடியாதும் கூட. அது வந்து ரொம்ப தவறாக கூட போகும். ஆனா இதை மக்கள் ஏன் இன்னும் பெரிய விஷயமா பேச மாட்டாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அஜெண்டா செட்டிங் பண்ணக்கூடிய ஊடகங்கள் யாருடைய கைப்பாவைக இருக்கு. ஒரு சொசைட்டில எப்பவுமே வந்து எந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணோம், எந்த விஷயத்த நோக்கி நம்ம வந்து சர்ச்சைகள் மக்கள் பிரச்சனை இல்லை அப்படின்ற அஜெண்டாவை செட் பண்ணிருக்காங்க. கரெக்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த நம்ம காசியில வந்து ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது. காலையில இருந்து ஒண்ணுமே நடக்கலன்றது தான் அவங்களுடைய அஜெண்டாவை செட் பண்ணாங்க. அதுல எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்றது கூட இன்னும் கிளியரா தெரியல. ஸோ அப்படி ஊடகங்களை வைத்து ஒரு ப்ராக்சி வார் மக்களின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் தொடுக்கப்படுகிறது. இது உண்மை. இன்னைக்கு எந்த இஷ்யூவை பேசணுமோ அந்த இஷ்யூவாவே மாத்தாம தேவையில்லாத இஷ்யூவெல்லாம் கொண்டு வந்து இஷ்யூவா மாத்துறது தான் இன்னைக்கு ஊடகங்களுடைய வேலையா இருக்கு. 4th எஸ்டேட்னு நம்ம ஊடகங்களுக்கு ஏன் வந்து நம்மளோட ஒரு மரியாதை கொடுக்கணும்னா, ஒரு சமுதாயத்துல அஜெண்டாவை செட் பண்ணக்கூடியது ஊடகங்கள் தான். ஸோ அதனால அப்படியே இந்த அஜெண்டாவை எடுத்தாலுமே கூட இது எப்படி நல்லது அப்படின்றத ஒரு ப்ரொபகேண்டா டூலா தான் அவங்க இருக்காங்களே தவிர ஒரு நடுநிலையாக அவங்க செயல்படலை. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பும் கூட ஏற்படுத்தும். சவுத்துலையும் நார்த்லையும் நீங்க எடுத்தா கூட தமிழக ஊடகங்கள் ஓரளவுக்கு இதை எடுத்து பண்றாங்க. ஏன்னா அந்த வரலாறு இருக்கு. நீங்க அதுவே கர்நாடகா தெலுங்கானாலாம் போனா பெரிய லெவல்ல இன்னும் எதுவும் நடக்கல. நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இந்த இஷ்யூவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னெடுத்து வைக்கிறது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இதை பத்தி அப்புறம் பிஜேபி எப்படின்னா அவங்களுடைய வழக்கமே எப்படின்னா இஃப்ஸ் அண்ட் பிஜேபியோட குரலுக்கு நான் வரேன். பிஜேபியோட ஆதரவாளர்கள் பேசுறதுன்னா இஃப்ஸ் அண்ட் பட்ஸை வச்சு பேசுறாங்க. ஒரு சாலிடா இதான் நடக்க போகுதுன்றத பிஜேபி எங்கேயுமே சொல்லல. டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறோன்றத அறிவிக்கல, எதுவுமே அவங்க சொல்லல. பட் நீங்களா ஒரு பிரச்சனையை கிளப்பி நீங்க அஜெண்டா செட் பண்றீங்க அப்படின்றத அப்படியே மாத்தி சொல்றாங்க. இல்ல அது வந்து இல்லன்னு மறுக்கட்டுமே. இல்ல நாங்க இப்படி பண்ண போறது இல்ல அப்படின்னு மறுத்துட்டோமே. இல்லைன்னா எப்படி பண்ண போறோன்றத சொல்லட்டுமே. இப்படியும் இல்லாம அப்படி இல்லாம மழுப்பு தானே செய்யறாங்க. ஏன்னா அதை ஒரு சென்சஸ்க்கு அப்புறமும் அதை செய்யணும்ன்றது வந்து அது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு விஷயம். அதை நோக்கி அதை ஒரு அடிப்படையாக வைத்துதான் நான் இந்த கேள்வி 25 வருஷம் தள்ளி போட்டிருக்காங்க. அது முடிய போகுது, முடிச்சிருச்சு. இதுல ஒரு காமெடி என்னன்னா, இவங்க இன்னும் இந்த வருஷம் சென்சஸே பண்ணல. அப்ப இவங்க டீலிமிட்டேஷன் பண்ணணும்னா 2011 சென்சஸ் வச்சுதான் பண்ணணும். இப்போ முக்கியமா நம்ம பேச வேண்டிய விஷயம் சென்சஸ் ஏன் பண்ணலன்றதை நம்ம கேட்கணும். அதெல்லாம் இன்னைக்கு ஒரு இஷ்யூவா மாத்தல. இன் சென்சஸ், இந்த டீலிமிட்டேஷன் இதெல்லாம் ஒரு இஷ்யூவாவே ஊடகங்கள் எடுக்கல. இதை வந்து ஒரு ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி புறந்தள்ளிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன வந்து மோடி வந்து அமெரிக்கா போனாரா, ட்ரம்ப் கூட கை குலுக்கினாரா, இதுதான் பேசிட்டு இருக்காங்க. அது இல்லாம தேவையில்லாத விஷயங்களை உருவாக்குவதும் தேவையான விஷயங்களை சர்ச்சைக்கு கொண்டு வராமலே அதை சட்டங்களாக மாற்றுவதும் பாஜகவுடைய ஒரு ஸ்டைலாவே நம்ம பார்த்துட்டு வரோம். அது விவசாய சட்டங்களா இருக்கட்டும், இல்லை இந்த NRCCA-வா இருக்கட்டும், இல்லை காஷ்மீர் விஷயமா இருக்கட்டும், எந்தவித சர்ச்சையும் கிடையாது. உள்ள பாராளுமன்றத்திலே டிஸ்கஷன் கிடையாது. இப்போ வந்து வக்ஃபு பில்லு டக்குன்னு பண்றது அவங்க தான். அப்போ நீங்க இப்படியே பண்ணிட்டு வரும்போது நம்ம ஒரு நல்ல அரசாங்கமும் மொராலிட்டி இருக்கிற ஒரு ஆளுங்கிட்ட எதிர்பார்க்கிற பிஹேவியரை பிஜேபி கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்ப நம்ம பெடல் அமைத்து தான் ஆகணும், நம்ம ப்ரோஆக்டிவா இருந்துதான் ஆகணும். இப்போ எங்க வீட்டுல கூரையில நெருப்பு எரிய போகுதுன்னா நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, இல்லை எரிஞ்சப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. அது நான் என்னுடைய கூரை நின்று நான் கத்ததான் செய்யணும். எஸ் சார். இப்போ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்க கேட்டிருந்தீங்க, மறுத்தாங்களான்றது கேட்டிருந்தீங்க.
அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா, அமித்ஷா தமிழ்நாடு வந்திருந்தாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சீட் கூட குறையாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற அந்த அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ஜாஸ்தியானா ஜாஸ்தியாகும், கண்டிப்பா ஆனா குறையாது, குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்றது மொக்கையான பேச்சு. இதெல்லாம் எப்படி சொல்றது உங்களுக்கு? எந்த ஒரு 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 எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லணும்னா, அதாவது வந்து நம்ம வந்து இருக்கிற லாட்ல பர்சன்டேஜ் தான் நம்மளோட ரேஷியோ என்னன்னு நம்ம கேட்குறோம். 10 காசு இருக்குன்னா இப்போ 2 காசு ஏந்துனா அதை நீ 2 காசு குறையாம அந்த 10 காசுல 2 காசா நீ வச்சிருக்கணுன்றதான் எங்களுடைய ஆர்குமெண்ட். நீங்க என்ன பண்ண போறீங்க? 100 காசா மாத்த போறீங்க. 2 காசு எனக்கு அப்படியே தான் வைக்க போறீங்க. மீதி 98 காசு நீ வேற இடத்துல கொடுக்க போற. இப்ப அமித்ஷா ஆர்குமெண்ட் படி அது சரியா தானே ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து மொக்கத்தனமான பேசிட்டு எல்லாம் வந்து இருக்கிறாங்க. என்ன பண்றது? அது அந்த ஆர்குமெண்டேட்டிவ் ஃபேலசின்னு சொல்லுவோம். சும்மா அப்படி எதனா சொல்லிவிட்டு போயிடுறது, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறது. உடனே அதை வச்சுட்டு அவங்களோட ஈகோ சிஸ்டம் வந்து அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு. சொல்லட்டும், முழுமையாக சொல்லட்டும். எத்தனை சீட் இருக்கு போகுது, எத்தனை எப்படி பண்ண போறாங்க, எத்தனை சீட் வரப்போகுது, அதுல எத்தனை சீட்டு தமிழகத்திற்கு போகுது, நம்மளோட ரேஷியோ என்ன, ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் வந்தா தமிழகத்துக்கு எந்த விதமான பர்சன்டைல் மரியாதை கிடைக்கும், மானியம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமே. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க இருந்து ஃபைட் பண்றது எப்படி சார் இருக்கு? ஏன்னா இப்போ இருக்கிறதே எங்களுக்கு பத்தல, எங்களால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ண முடியல, பேசுறதுக்கு அனுமதி கிடைக்கிறது கிடையாதுன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல அடி விழுந்து இந்த பெர்சன்டைல்ல நீங்க சொல்ற விகிதாச்சார அடிப்படையில அந்த விஷயத்துல இருந்து இன்னும் அடி விழுந்தா என்ன ஆகும்? அடி விழுந்தா கண்டிப்பா நம்மளால எந்த வித டிஸ்கஷனையும் எடுத்துக்க முடியாது. இப்போ ஜிஎஸ்டியே எடுத்துக்கோங்களேன். ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து இத மாதிரி ஓட்டிங்ல தான் உங்களுக்கு வந்து டிசிஷன் ஆகுது. எதையுமே நம்ம பண்ண முடியாது. ஒன்று நமக்கு நம்ம எதிர்க்கிற விஷயங்களை அங்க வந்து ஒரு வாய்ஸா கூட நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இது வந்து ஒரு பெரிய ஒரு அநியாயம். எதுக்காக? அரசாங்கம் சொன்ன ஒரு ஒரு இந்தியாவுடைய நல்ல நல்ல விஷயங்களுக்காக பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்ன்ற அடிப்படையில் கொண்டு வந்ததுக்காக தண்டிக்கப்படும் ஒரு நிலைமை வரலாம். அதனால முதல்ல வந்து பாஜக காரங்க வந்து ஒரு பொறுப்புல இருக்கும்போது வெளிப்படையா பேச கத்துக்கணும். இந்த ஒளிச்சி மறைச்சி பண்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். எனக்கு பாஜக கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே அதுதான். நீ கெட்டது கூட பண்ணிட்டு போ, ஆனா நீ முட்டாள்தனமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அது எல்லாம் நாங்க உட்காந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த டேமேஜஸ் சரி பண்றது பெரிய டேமேஜஸ் சரி பண்ண. இப்ப நீங்க ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாவே எடுத்துக்கோங்களேன். இப்ப பாருங்க, இப்ப ட்ரம்ப் கூட போய் இவரு போய் உறவாடிட்டு வந்திருக்காரு. அவன் அடின்னு அடிக்கிறான், டெய்லி அடிக்கிறான். ரொம்ப நமக்கே வெக்கமா இருக்கு. அவங்க எப்படிதான் அவங்களால தாங்க முடியுது? இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் லெவல்ல இந்தியா வந்து ஐசோலேட் ஆகிற ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி வந்து அரசாங்கமும் அரசியல் செய்யறதும் ஒரு எத்திக்ஸே இல்லாம ஒரு மொராலிட்டியே இல்லாம இருக்கிறதுனால பல முட்டாள்தனமான டிசிஷன்ஸ், பல முட்டாள்தனமான விஷயங்கள், டிமானிட்டைசேஷன்லேருந்து ஆரம்பிச்சு என்ஆர்சிலேருந்து ஆரம்பிச்சு தேவையில்லாத டென்ஷன். இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை நமக்கு. 47% இன்னைக்கு கிராஜுவேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு தேவா. படிச்ச பசங்களுக்கு 50% வேலை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து டெட் ஃபுல்லா வந்து நம்மளுடைய எக்கனாமியே டெட்ல ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே கடன் வாங்கி தான் இன்னைக்கு காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. அதுக்கெல்லாம் எந்த விதமான டிஸ்கஷன்ஸும் இல்லை அதை பத்தி. இது மாதிரி தேவையில்லாத விஷயம் ரொம்ப அது வந்து இந்த முட்டாள்தனத்துல நம்மள எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து குழப்புறாங்களோன்றது எனக்கு ஒரு ஐயம், ஒரு வருத்தமாவே இருக்கு. இதை எதிர்க்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா டைம் அண்ட் அகைன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக தரப்புல இருந்து எங்களை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா they still believe in us. தேர்ட் டேர்ம் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா சும்மா கிடையாது, நாங்க ஏதோ ஒன்று பண்றோம், அதனால மக்கள் எங்களை திரும்ப எலெக்ட் பண்றாங்க அப்படின்ற அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சு? அவங்க வாதம் முன் வைக்கிறதெல்லாம் நீங்க வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க எந்த நல்லதை வச்சு அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க பிரச்சாரம் பண்றது பயத்தின் அடிப்படையில். ஒரு மெஜாரிட்டியை வந்து ஒரு மைனாரிட்டியை பார்த்து பயப்பட வைக்கிறது தான் அவங்களுடைய பாலிடிக்ஸோட ஸ்டைலு. பயம்னு வரும்பொழுது எல்லாருமே ஒரு பயத்துல என்ன வேணா பண்ணுவோம், அது நல்லா தெரியும். அந்த ஒரு ஹியூமன் சைக்காலஜி வச்சு தான் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால எந்த விதமான நல்லதுக்காகவும் யாரும் பாஜகவை எலெக்ட் பண்ணல. ஹேட் பாலிடிக்ஸ் மூலமா திரும்ப வராங்க. கண்டிப்பா, அதுல ஒன்றும் வேற டவுட்டே வேண்டாம். நீங்க இந்த லோக்சபா எலெக்ஷன்ல அவங்க என்ன பிரச்சாரத்தை எடுத்து வச்சாங்க? காங்கிரஸ்காரங்க வந்து 2 மாடுல ஒரு மாடை தூக்கிட்டு போயிடுவாங்க, மங்கள் சொத்துறதை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, இப்படிதானே பேசிட்டு இருந்தாங்க. தேர் இஸ் நத்திங் பாசிட்டிவ் அபவுட் வாட் தே டு. அதனால பாஜகவுடைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் வந்து நல்ல பாதைக்கு கொண்டு போற ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லை. அதை வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆனா அது புரிய ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய ஒரு ஆக்டிவிட்டிலாம் தேவை. அதெல்லாம் நடக்குதுதான் நான் நம்புறேன். ஆனா
இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஃபைட்டில் தான் இருக்கும். இதன் வழியாக அவங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறது என்ன சார்? இந்த டீலிமிட்டேஷன் வழியாக இப்போ தமிழ்நாடு எதிர்க்குது, பல மாநிலங்களில் சில குரல்கள்லாம் வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இதன் வழியாக என்ன அச்சீவ் பண்ண முயற்சிக்கிறாங்க? அவங்க நீங்கள் இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் எடுத்துக்கோங்க, அதுலேருந்து என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க? அவங்கள அச்சீவ் பண்ண நினைக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க பாஸ்ன்றதை காட்டணும், அவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு. அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பாஸ் அப்படின்றத நம்ம பிஜேபி எடுத்துக்கலாமா, இல்ல ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கலாமா, இல்ல யாரும் எடுத்துக்கலாம்? அவங்க எல்லாரையுமே ஒரு ஈகோ சிஸ்டமா தான் நம்ம பார்க்கணும். ஓகே. அதாவது வந்து அவங்க முதல்ல இந்த நாட்டை புரிஞ்சுக்கல. இந்த நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அதோடைய எத்திக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அரசியலமைப்பு சட்டம் எப்படி எழுதப்பட்டது அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் அவங்க பார்க்கலையே. அவங்க பார்த்தது என்னன்னா, ஒரு நாள் எனக்கு பவர் வந்துருச்சு, நான் இனிமே நான் தான் ராஜா பிரஜை மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நாடு அப்படி கிடையாது. முதல்ல அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லைன்றது நான் முதல் பறையா பார்க்குறேன். ரெண்டாவது, ஒரு ஃபாசிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு சென்ட்ரல் ஒரு ஆளு, அவர் வந்து அவர் சொல்றதும் அவரை குஷிப்படுத்துறதுமே மற்றவங்களுக்கு வேலை, இப்படிதான் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பாஜக தலைவருடைய வேலை என்னன்னா, முக்கால்வாசி மோதியை குஷிப்படுத்துறது தான், வேற ஒன்றும் கிடையாது, வேற அஜெண்டாவே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அவங்களுடைய எண்ணமே வந்து ஒரு பிக் பாஸ் ஃபிகரை வந்து உருவாக்கணும். அதுக்கான முயற்சிகள்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஃபைனலா என்ன ஆகும்னா, இந்தியா மாதிரி ஒரு ஸ்வீட் கேஓஸ்ன்னு சொல்லுவேன். நம்ம வந்து ஒரு கேஓட்டிக்கா இருந்தாலும் அதுல ஒரு நல்ல எண்ணத்தோடையும் ஒரு ஸ்வீட்னஸோடையும் இருப்போம். அந்த கேஓஸ் அவங்களால தாங்க முடியாது. ஒரு ஆர்டர் இருந்தால் தான் அவங்களால வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ ரொம்ப கஷ்டம். என்ன ஒரு கொலாட்ரல் டேமேஜ் ஆகும், அதுல நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுவோம். டீலிமிட்டேஷன் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் மும்மொழி சம்பந்தப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை வெளிப்படையா வந்து அமைச்சர் வந்து சொல்றாரு, நீங்க பண்ணாம இருக்கீங்க, நாங்க இதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக நிறைய காரணங்கள்லாம் சொல்றாங்க. குறிப்பாக நீங்க ஒரு யூபிஎஸ்சி முடிச்ச ஒரு நபர், நீங்க ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்லாம் கஷ்டப்படுறாங்கன்ற அளவுல, ஹிந்தி கத்துக்காம கஷ்டப்படுறாங்கன்ற அளவுல நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய அது ஒரு எல்லாம் மீறி போயிடுச்சு. நீங்க வந்து ஹிந்தி கத்துக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்க யூபிஎஸ்சிக்கு வேணும்னு இவர் சொல்றாரு. இன்னொரு அம்மா பானிபூரிக்கு காரத்தை போய் நீங்க சண்டை போட்டு எப்படி பானிபூரி வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஹிந்திக்காரவங்களை கெட்ட வார்த்தை திட்டினாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அது எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு அவங்க கேட்கறாங்க. இது ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நானும் அந்த ஆர்குமெண்ட்டை பார்த்தேன். வெக்கமேலாம எப்படி இவங்க பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. அதாவது வந்து தமிழகத்துல இருந்து ஆல்மோஸ்ட் 11% வந்து யூபிஎஸ்சியில போயிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு 3% ஆயிடுச்சு. எப்பத்துல இருந்து ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 2010-11 ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சி நம்ம முதல்ல நான் படிக்கும் போதெல்லாம் பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா, 2 சப்ஜெக்ட் இருக்கும். 2 சப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து சப்ஜெக்டிவா எழுதுவீங்க, 2 சப்ஜெக்டையும். அப்போ என்ன ஆகும்னு, நம்ம பசங்கள்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க. அந்த 2 சப்ஜெக்டையும் நல்லா படிச்சு தேர்வாகி அதில் வந்து ஏன்னா அது வந்து ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் இருந்தது. முடிந்த வரைக்கும் யூபிஎஸ்சியோட பேட்டர்ன் அப்போ எப்படி இருந்ததுன்னா, இந்தியாவிலேருந்து வர எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு பேட்டர்னாக இருந்தது. அப்போ எல்லாராலையுமே அதில் வர முடிஞ்சது. அப்போ யூபிஎஸ்சியோட எண்ணம் என்னன்னா, ரூரல் ஏரியாவிலேருந்து நிறைய குழந்தைகள் உள்ள வரணும், அப்போதான் யூபிஎஸ்சியோடைய ஒரு ஒரு பர்பஸே சர்வ் ஆகும்ன்ற ஒரு ஆட்டிடியூடும் இருந்தது. அப்போ நிறைய பேர் தமிழ் படிச்சுட்டு போவாங்க. தமிழ்ல ஃபுல்லா தமிழ் படிச்சு யூபிஎஸ்சி வாங்குறது தான் அப்போ இது பாலகிருஷ்ணன் எல்லாருமே நீங்க எல்லாம் தமிழ் தான் சக்சஸ்ஃபுல் சப்ஜெக்ட். அந்த மாதிரி எல்லாரையுமே வரவேற்பா இருந்தது யூபிஎஸ்சியில. நான் பார்த்த என்னுடைய சர்வீஸ்ல பார்த்த த பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட ரூரல் ஏரியால இருந்து வந்தவங்க தான். ஹிந்தி மீடியம் படிச்சிருப்பாங்க, இல்ல தெலுங்கு மீடியம் படிச்சிருப்பாங்க, இல்ல தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அவங்க தான் தே ஹவ் ஆல்வேஸ் பீன் த பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஏன்னா அவங்க தான் அந்த ஃபீல்ட்ல இருந்து வராங்க. 12-13 அந்த டைம்ல எல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடக்குது யூபிஎஸ்சிக்குள்ள. 14ல இருந்து சிலபஸே மாத்திட்டாங்க. சிலபஸ் எப்படி மாத்தினாங்கன்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணது. சிலபஸே எப்படி மாத்தினாங்கன்னா, ஃபுல்லா அப்ஜெக்டிவ் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நம்ம கேட் எக்ஸாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கேட் எக்ஸாம் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ தமிழ்நாடு சிலபஸையும் நீட் வந்தா என்ன ஆகுன்றத நம்ம சொல்றோம்ல. யூபிஎஸ்சி ஒரு குட் எக்ஸாம்பிள். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிலபஸையும் அந்த எக்ஸாம் பேட்டர்னையும் கம்ப்ளீட்டா அர்பன் ஓரியன்டா மாத்திட்டாங்க. அதுல இருந்தே நம்ம பசங்க வந்து உள்ள போக முடியும். அர்பன்ல இருந்து வரவங்க இந்த மாதிரி கேட் எக்ஸாம் எழுதி பழகுனாங்க, இவங்களுக்கு தான் அது வந்து ஏதுவா அதை மாத்திட்டாங்க. அதை வந்து இன்னைக்கு ஹிந்தி கத்துக்காதனால உள்ள போறேன்னு சொல்றது வந்து ஒரு நிஜமாலே ரொம்ப ஒரு முக்கத்தனமான ஒரு ஆர்குமெண்ட். அது அவருக்கே அடுக்காது அதை சொல்றது.
இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாடை போன்ற இடங்கள், அதாவது எஸ்பெஷலி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வஞ்சிக்கிறதுக்காகவே பண்ணப்பட்ட அந்த சிஸ்டம். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் யூபிஎஸ்ல வராங்க, எத்தனை பேர் ரூரல் ஏரியாந்து வராங்க பாருங்க, அந்த கணக்கு எடுத்து பாருங்க, அதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு போயிடும். நீட்ல எப்படி டாக்டர்ஸ் எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே ஃபார்முலா நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே ஒரு விஷயம் வந்து இப்போ கியூட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். இப்போ நம்ம பசங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போறது இல்லை, இப்போ நம்ம பசங்க டாக்டர் ஆகிறது இல்லை. இப்போ வந்து நீங்க எல்லா என்ஜினியரிங் இதுக்கும் நீங்க வந்து ஜேஇ எழுதணுன்றாங்க. இப்படி நம்மளுடைய குழந்தைகளை என்ட்ரி ஸ்டேஜ்லயே அமுக்கிறது தான் இவங்களுடைய வேலையா இருக்கு. நியூ எஜுகேஷனோட பாலிசியோட முழு நேர வேலையே அதுதான். அதுக்கு இவங்க இந்த ஹிந்தி கதையெல்லாம் சொல்றது வந்து மிகவும் ஒரு மொக்கத்தனமான கதை. ஆனா அவங்க சொல்றது, பாஜக சொல்றது, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு, ரூரல் பசங்களுக்காக தான் நான் குரல் கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு தனியார் பள்ளியில படிக்கக்கூடியவங்க அவங்க எல்லாரும் ஹிந்திலாம் படிச்சிடுறாங்க, நாங்க சண்டை போறதே இவங்களுக்காக தான்ன்றது அவங்களுடைய ஆடு நினைதேன்னு ஒவ்வொன்றா அளவுற கதையா இருக்குது. முதல்ல நம்மளுடைய பேசிக் படிப்பறிவு சொல்ற அளவுக்கு, சொல்லித்தர அளவுக்கு நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். அதுவே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற இடங்கள்லாம் இருக்கு. தமிழ்நாட்டிலயும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. இதுல நீ இன்னொரு லாங்குவேஜை கொண்டு வந்து அதை நீ படிடான்னு நீ அமுக்குனேன்னா, ஒரு லாங்குவேஜை கற்றுக் கொடுக்கணும்னா முதல்ல வந்து எந்த லாங்குவேஜ்னா இருக்கட்டும், அவங்க சொல்ற மாதிரி ஹிந்தி மட்டும் இல்லை, நாங்கள் எதை வேணா கற்றுக் கொடுக்கணும், எந்த வேணா கற்றுக் கொடுக்கணும்னாலும் உனக்கு யாரு டீச்சருக்கு ஒன்று கிடைக்க போறா? உனக்கு இங்கிலீஷ் மேக்ஸ் எடுக்கிறதுக்கே ஒரு டீச்சர் நம்மளால வந்து கஷ்டப்பட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் பண்ணி தான் தமிழ்நாடு நீங்க இந்தியாலே ஜிஆர்ல நம்பர் 1 இருக்கு. நீ வந்து இந்த ஹிந்தின்றத அவங்க திணிக்கிறோட காரணமே வந்து மறுபடியும் இதே மாதிரிதான், ஒரு புரிதல் இல்லாத ஒரு முட்டாள்தனம், நான் சொல்றதுதான் நடக்கணும்ன்ற ஒரு வெறித்தனம். அதுக்கு இவங்க எல்லாம் நாதஸ்வரமும் தவிலும் வாசிச்சா ரொம்ப ரொம்ப மோசம். அதுவும் வந்து இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இவங்க வந்து இவங்களே வந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஒரு தாய்மொழி எதிர்க்கிற ஒரு பொசிஷன்ல தான் இவங்க பேசுறதா எனக்கு தெரியுது. நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாடு பாஜக மட்டும் டிஃப்ரெண்ட், மற்ற ஸ்டேட்ல இருக்க பாஜக கூட அவங்க மாநிலத்தோட சென்டிமெண்ட்ஸ் கூட விளையாட மாட்டாங்க. அது மாநில தலைவர் வந்து மோதியோட செல்லப்பிள்ளை. மோதியை வந்து குஷிப்படுத்துறது தான் அவர் வேலையே, வேற ஒன்றும் வேலையே கிடையாது. அவர் பார்ட்டி வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. மோதியை வந்து ஜாலி பண்ணணும், அவ்வளவுதான். இதை பார்த்தா அங்கே ஜாலியாக இருக்கும், எஸ்எம்எஸ் அனுப்பார், நான் இப்படி பண்ணேன்ட்டு அவர் அங்கே ஜாலியாக சிரிப்பார். இதுதான் இவங்க வேலையே. அதனால இது வந்து ஒரு தேர்தல் அரசியலும் கிடையாது. இதுக்கு ஏன் வந்து பாஜகவுடைய மற்ற தலைவர்கள்லாம் ஒத்து போறாங்கன்றதும் எனக்கு புரியல. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப சென்டிமெண்டலான விஷயம் இது. வந்து இதுக்கு ஒரு வரலாறு உண்டு. இதை வந்து போய் மறுபடியும் படிச்சுட்டு வர்றது வந்து பெட்டர். இவங்களுக்கு இவ்வளவு ஃபியூரியஸா யூனியன் கவர்மெண்ட் இருக்குது, எதனால நினைக்கிறீங்க? லைக் எந்த ஒரு பேக் ஸ்டெப்பும் எடுத்து வைக்காம நிதி தரமாட்டேன்னு வெளிப்படையா சொல்றாங்க, அதன்படி நிதி வராம இருக்கு. இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷன், இந்த விவகாரம் தொடர்பாக இவ்வளவு பிரச்சனை வந்து அவங்க அமைதியா இருக்காங்க, ஒரு மாதிரி ஃபியூரியஸா இருக்க மாதிரி இருக்கு. என்னால முடிஞ்சதை பண்ண, நீங்க சொன்ன அந்த ஆர்டர் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன், என்னால முடிஞ்சதை நீ பண்ணுன்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல அவங்க நடந்துக்கிறத பார்க்க முடியுது. ஏன் இந்த மனப்பாங்க? முட்டாள்தனம் தான். நான் தான் சொன்னேன்ல, நீங்க வந்து ஈவிலா கூட இருந்துடலாம், கெட்டாதவனா கூட இருந்துடலாம். ஆனா நீங்க அடி முட்டாளா இருந்தீங்கன்னா நீங்க பண்ற எல்லா வேலையுமே வந்து உங்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்குமே கெடுதல் தான். கிளவுனரின்னு எடுத்துக்கலாமா? கிளவுனரி, நீங்க கிளவுனரியை விட there is an arrogance, ஒரு ஸ்டூபிட் அரகன்ஸ். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த அரகன்ஸ் இருக்குல்ல, அது வந்து உங்களை வந்து நீங்க ஒரு பொறுப்புல இருக்கும்போது அது கம்மியாகணும். நீங்க பாருங்க, யாராவது அவங்க சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? சிரிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சிரிக்க தெரியாது, சந்தோஷமா இருக்க தெரியாது, எல்லாரும் அரவணைச்சு போக தெரியாது, ஆணும் பெண்ணையும் சரிசமா பார்க்க தெரியாது, எல்லாத்துலயும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து அந்த ரைட் விங் திங்கிங் அது. ஏன்னா அது அரகன்ஸ்ல உருவானது, அது அன்புல உருவானது கிடையாது. ஸோ அவங்களுடைய பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு தன்னைத்தானே சொரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கும். அது வந்து நம்ம மக்கள் மேலே நிற்கும், மக்கள் மேலேயும் அடித்தட்டு மக்கள் மேலேயும் வெளிப்படும் பொழுது அது வந்து இவ்வளோ நாள் ஏற்பட்ட முன்னேற்றங்களுக்கெல்லாம் ஒரு பின்னடைவா போகுது. பின்னடைவா போறது ஒரு பக்கம், அவன் வந்து ஒரு கார்னர் செய்யப்படுறான். ஒரு மைனாரிட்டியும் ஒரு தலித்தையும் நீங்க கார்னர் பண்றீங்க. இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு நாளுக்கு they can survive, you tell me? கடைசியில எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஒரு வன்முறை ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அடங்குவாங்க. சோ இதெல்லாம் வந்து வரலாறுல நிறைய தடவை பார்த்தாச்சு. அதுக்கு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். ஹிட்லர்ல இருந்து ஆரம்பிச்சு இதே கதை தானே. நீங்க அந்த ஸ்டைலையும் இந்த ஸ்டைலையும், நீங்க எந்த ஸ்டைல், எல்லா ரைட் விங் ஸ்டைலையும் ஃபாசிஸ்ட் ஸ்டைலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டைல் தான். இதில் வந்து இதில் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த லோக்சபா எலெக்ஷனில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடாமல் இருந்தாங்க. அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக போயிடுவாங்க.
எஸ் சார். இந்த மும்மொழி கொள்கை டீலிமிட்டேஷன்ல காங்கிரஸினுடைய நிலைப்பாடு அப்படின்றது என்ன? அண்ட் ரெண்டாவது, இப்போ நீங்க சொன்ன இந்த ஒரு ஸ்டூபிட் ஆரகன்ஸை கவுண்டர் பண்றதுக்கு காங்கிரஸ் எவ்வளவு தூரம் ஒரு பொசிஷன் ஆகியிருக்காங்க? இப்போ நீங்க காங்கிரஸ் உடைய செயல்பாடு எடுத்தீங்கன்னா டே ஒன்லயே காங்கிரஸ் ஒரு கலெக்டிவ் தான். நீங்க இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் அந்த காலத்துல காங்கிரஸ் இருக்கும்போதே அந்த டிஸ்கஷன்லாம் வந்தது தான். ஆனா அதுக்கு எதிர்ப்புன்னு வந்தபோது இமீடியட்டா அதை வந்து வித்ட்ரா பண்ணி அதுக்கான என்ன டிஸ்கஷன் பண்ணணுமோ அதை பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இது தீர்ற வரைக்கும் இது நடக்க முடியாதுன்றது தெளிவா சொன்னதும் காங்கிரஸ் தான். 1923 வந்து இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய மொழி இருக்கக்கூடாதுன்னு காங்கிரஸுடைய ஆல் இண்டியா செஷன்லேயே முடிவு பண்ணியாச்சு. இந்த நாட்டில் தேசிய மொழி இருக்க முடியாது, ஒஃபிஷியல் லாங்குவேஜ்னா இருந்துட்டு போயிடலாம். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. காங்கிரஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு கலெக்டிவான ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு திங்கிங் இருந்தா கூட அதற்கு எதிர்ப்பு வரும்போது அதை உட்கார வைத்து அதை பேசி அதில் என்ன பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டு இது இந்தியா என்னும் சிந்தனைக்கு ஒத்து வராதுன்னும் போது அதை புறந்தள்ளிடும். இன்னைக்கு இவங்களை எதிர்ப்பதில் ரீஜனல் ஆம்பிஷன்ஸ், இந்தியா ஒரு மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்ற கான்செப்டே காங்கிரஸ் தான் முன்னின்னு சண்டை போடுது. அது வந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப கிளியரா இருக்கு. இது வந்து ஒன்றியம் என்பது இட் இஸ் ஜஸ்ட் அ யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இந்த புரிதலை தான் அங்க திருப்பி திருப்பி அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறது. காங்கிரஸ் இந்த இந்த சண்டையில ரொம்ப கிளியரா இருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மும்மொழி கொள்கை என்பது கட்டாய விஷயமா இருக்காது. அது யாருக்கு விருப்பம் இல்லைனாலும் அதை அவங்க இப்போ நம்ம ரொம்ப நாளா வந்து நம்ம வந்து இந்த நவோதயா ஸ்கூலை ஒத்துக்கல. நவோதயா ஸ்கூலும் காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். அதுல வந்து ஹிந்தி இருக்கணும்ன்றது வந்து கட்டாயம் தான். ஆனா நவோதயா ஸ்கூல் தமிழ்நாடு வேண்டான்னும் பொழுது சரி நீங்க உங்களுக்கு தேவையான இதை பண்ணிக்கோங்கன்னு காங்கிரஸ் மற்ற இடத்துல தான் நவோதயா ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அதுக்காக நீங்க சர்வ சிக்ஷா அபியான்ல நாங்க காசு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்களா என்ன? சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டாயமோ ஒரு இதுவோ காங்கிரஸ் முன்னாடி இருக்கா. இந்த இந்தியா எனும் சிந்தனையோட ஒரு சண்டையில காங்கிரஸ் முன்னாடி நிற்கிறது என்பது எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு. எஸ் சார். இறுதியா ஒரு கேள்வி. நம்ம சென்ட்ரல்ல நிறைய பேசிட்டு இருந்தோம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லாம் கவனிக்கிறீங்களா? விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, நிறைய அறிக்கைகள் அப்புறம் வரதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க அவருடைய பாலிடிக்ஸை? எந்த விதமான அரசியல் முன்னெடுப்பும் நல்லதுதான், அதை நம்ம வரவேற்க தான் செய்ய வேண்டும். விஜய் வந்து இப்போ அவருடைய ஒரு முன்னெடுப்பு நடந்துட்டு இருக்குது. அது நடக்கட்டும், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு இன்னும் பெரிய அதுல வந்து தெளிவு தெரியல. பட் இது வரைக்கும் வந்து அதுல என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் டிஎம்கே அண்ட் பிஜேபி இது ரெண்டும் பவர்ல இருக்காங்க, பவர்ல இருக்க ரெண்டு பேரையும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்றது அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. அதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது இவ்வளவு நேரத்துல. நீங்க வந்து ஆப் பத்தி படிச்சிருக்கீங்களா? ஆம் ஆத்மி பார்ட்டி எப்பவுமே ஒரு பாப்புலிஸ்ட்னு சொல்லுவோம். அரசியல் வந்து 3 டைப் ஆஃப் பார்ட்டி உண்டு. ஒன்று வந்து காடர் பேஸ்ட் பார்ட்டி, காடர் உருவாக்கி காடர்ல இருந்து பார்ட்டி. இன்னும் வந்து பேட்ரனேஜ் பேஸ்ட் பார்ட்டி. பேட்ரனேஜ் பேஸ்ட் பார்ட்டினா ஒரு பவரை வந்து எப்படியாவது எடுத்து அந்த பவரை வந்து எல்லாருக்கும் கொடுத்து அதை உருவாக்கும். 3வது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் பார்ட்டி. ஒரு பாப்புலிஸ்ட் ஃபிகரை முன்னாடி வச்சு அவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குது. ஆனா அவங்களுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் ரொம்ப சேமா தான் இருக்கும். லஞ்ச ஊழலை எதிர்க்கிறோம்வாங்க, அப்புறம் வயலன்ஸை எதிர்க்கிறோம்வாங்க. அது எக்ஸாக்டா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து ஜாதியை பத்தி என்னன்னு சொல்ல மாட்டாங்க, வறுமையை பத்தி என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபிகரை வச்சு அவருடைய பாப்புலாரிட்டியை வச்சு உருவாக்குவாங்க. ஆனா அந்த மாதிரி பாப்புலிஸ்ட் கட்சியெல்லாம் என்னைக்குமே வந்து ரொம்ப நாள் வந்ததா சரித்திரமே கிடையாது. அதை நம்பி போனவங்களும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஆப்பை நம்பி போனவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருக்கு நிலைமை. அதனால வந்து எனக்கு அதை பத்தி பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. சரி, ஒரு அரசியல் சலசலப்பெல்லாம் ஏற்படலாம், எலெக்ஷனை நீங்க ஜெயிக்கலாம், ஆனா உங்களுக்கு அரசியல்னு ஒன்று இருக்காது. அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து அவர் பேசும்போதெல்லாம் நான் பாக்குறேன் வந்து எல்லாமே பூசி மழுவி என்ன பண்ண போறோன்றத வந்து கிளியராகவே சொல்லாம இவர்களையும் எதிர்ப்போம் அவர்களையும் எதிர்ப்போம், இன்னும் பாயாசம் இன்னும் பேசுறாரு பிள்ளை தவிர ஹிந்தி எதிர்க்கிறேன் நான் சொல்லி வாய் வரல. இல்ல வந்து இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்காக நான் உட்கார்றேன்னு சொல்லி வாய் வரல. டீலிமிட்டேஷன்லயே போய் எம்பிஸ் எல்லாம் பொம்மைகளா தான் உட்காந்து அலங்கார பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் ஊர்ல இல்லாத ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து அவங்க எல்லாம் வந்து அவங்க வடை சுட்ட கதையெல்லாம் வடநாட்டிலேயே ரொம்ப பிரபலம். அப்ப இங்க வந்து வடை சுடும் போது நமக்கு அது வந்து பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட்டும் தேவையில்லை, நடக்கட்டும். சார் இல்ல ஒரு விஷயம் வந்து ரொம்ப விமர்சனமா ஆக்கப்பட்டு சார் வந்து பாயாசம் பாசிசம் அப்படின்னு ரெண்டையும், திமுகவை பாயாசம் சொல்றாரு, பாஜக வந்து பாசிசம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. ரெண்டையும் ஒப்பிடுறதே எல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானதுன்னு பாக்குறாங்க. இப்போ நீங்க வந்து கம்யூனிசம் எடுத்துக்கோங்க. இப்போ காங்கிரஸ் உடைய ஒரு சென்ட்ரிஸ்ட் ஐடியாலஜி இருக்கு, கம்யூனிஸ்டோட ஐடியாலஜி இருக்கு. ரெண்டும் வேற வேற பக்கம் தான். ஆனா அந்த ஐடியாலஜிக்காக பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள்,
அந்த ஐடியாலஜிக்காக நின்ன மக்கள், இது எல்லாமே அந்த ஐடியாலஜியோடைய ஒரு கரு. அதை நம்ம எப்படி அவமதிக்கலாம்? அதை அவமதிக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு ஐடியாலஜி. அது வந்து பல வருடங்களை தாண்டி அந்த ஐடியாலஜி வந்திருக்கு. அந்த மாதிரி இங்க வந்து திராவிடம் என்பது ஒரு தாட் ப்ராசஸ். அது வந்து ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜியை வந்து நீங்க வந்து ஒரு எங்க ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நீங்க பேசுறீங்க அப்படின்றது நிறைய உங்களுடைய கேரக்டர் என்னன்னு மக்களுக்கு உணர்த்தும். அது நீங்க வந்து இந்த மாதிரி அவமரியாதையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா மக்களும் பார்ப்பாங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த இந்த சித்தாந்தம் என்ன வேலை செஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் காரணம் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அது அது உண்மையும் கூட. அதை நீங்க அவமதிக்கும் பொழுது நீங்க யாருன்றதையும் பார்ப்பாங்க. உங்களுடைய ஐடியாலஜி என்ன, உங்களுடைய சித்தாந்தம் என்னன்னு நீங்க என்ன கரப்ஷனை பத்தி பேசுறீங்க தானே, அதுதான் பாப்புலிஸ்ட் எல்லாம் பேசுறது. ஆனா சித்தாந்தத்தை எல்லாம் நீங்க குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, அதையும் பாஜகவுடைய பாசிசத்தையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அரசியல் தெளிவு அவ்வளவுதான் அப்படின்றது நீங்களே அண்டர்லைன் பண்ணி காட்டுற மாதிரி தெரியுது. எனிவே அது ஒரு பார்ப்போம், வர காலங்கள்ல அவர் எப்படி மாறுறாரோ இல்ல வந்து உண்மையாலே இறங்கி சித்தாந்தத்தோட வேலை செய்யறாரோ, அது we have to wait and see. ஆனா இப்போதைக்கு ஸ்டஃப் இல்லை. நாட் ஸ்டஃப் இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய மக்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். இந்த தினம் நிகழ்ச்சி உங்களுடைய கருத்து ரொம்ப நன்றி. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.